ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நீ துக்க வெள்ளினால எல்லாரும் சோகமா இருக்கீங்களா? எல்லாரும் உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த தேவனுக்கும் ஊழியர்களுக்கும் சபை மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இன்று பேசும்படியாக கொடுக்கப்பட்ட வார்த்தை முடிந்தது. இயேசுவானவர் சிலுவையில் கூறப்பட்ட 6வது வார்த்தை. இதற்கு கிரேக்க அர்த்தம் டெட்டலிஸ்டா, முழுவதுமாக முடிக்கப்பட்டது. ஒருவர் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனம். ஆமென். இந்த முடிந்தது என்ற வார்த்தை ஒரு தோல்விகரமான வார்த்தை இல்லை. இந்த நம்ம இதுக்கு முன்னாடி பேசின 5 வார்த்தையுமே கவனித்தோம். அதில் ஒன்று மன்னிப்பின் வார்த்தை. அப்படி ஏசப்பா சோகமாக சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் இந்த முடிந்ததுன்ற வார்த்தை ஒரு வெற்றிக்கான வார்த்தை, ஒரு வெற்றிகரமான வார்த்தை. நோயாளியின் உடல் வேதனையை சுகப்படுத்தின டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணும்போது தேட்டருக்குள்ளே போகும்போது டாக்டர் ஒரு மாதிரி ஒரு சோகத்தோடு போவாங்க. சார், இந்த நோயாளிக்கு நம்ம எப்படி குணப்படுத்த போகிறோன்னு. ஆனால் அந்த நோயை அவர் ஃபுல்லாக குணமாக்கும் போது அவர் வெற்றியோடு வெளியே திரும்ப வருவார். அதை போல் தேர்வெழுத ஒரு மாணவன் இந்த தேர்வறைக்குள்ளே போகும்போது பயத்தோடு போவாங்க. நான் கூட எக்ஸாம் எழுதினேன், பயத்தோடு 6 எக்ஸாம் எழுதினேன். ஆனால் அதை முடித்து வெளியே வரும்போது ஒரு வெற்றிகரமான ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் வெளியே வந்தேன். அதுபோலவே இயேசு சிலுவையில் மொழிந்த இந்த 6வது வார்த்தையானது ஒரு வெற்றிகரமான வார்த்தை. ஏசப்பா எல்லாத்தையுமே பல வேத வல்லுநர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. ஏசப்பா எல்லாத்தையுமே ஒரு ரத்தின சுருக்கமாக தான் பைபிளில் குறிப்பிட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே ஒரு குறுகிய வார்த்தையின்படி தான் ஏசப்பா சொல்லுவாங்க. ஆனால் அந்த குறுகிய வார்த்தைக்குள்ளே ஒரு பெரிய ஆழமான அர்த்தம் இருக்கும். அதுபோல தான் நம்ம போன வார்த்தையும் பார்த்தோம். தாகமாக இருக்கிறேன் முடிந்தது. இந்த 2 வார்த்தையும் தான் ஏசப்பா ஒரே வார்த்தையில் முடித்த வார்த்தை. வாசிக்கலாம். ஒருவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 21, 22. ஏசப்பா ஒரு வாலிபன் இடத்துல பேசினது நமக்கு எல்லாரும் தெரியும், அப்படி தானே? அந்த வாலிபன் ஏசப்பா இடத்துல ஒரு ரட்சிப்பு இதை பெற்றுக்கொள்ள என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. அதற்கு ஏசப்பா சொல்லுவாங்க. என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஏசப்பாவோட வார்த்தைக்கு யாரும் நிகராக கரெக்டாக யாராலையுமே பேச முடியாது. அதுதான் இந்த பைபிள் இதில் கொடுத்துருக்காங்க. அந்த வாலிபன் ஏசப்பாட்ட கேட்பாங்க. அந்த வாலிபன் ஏசப்பா கேட்குற எல்லா கேள்விக்குமே கரெக்டாக பதில் சொல்லுவான். ஆனால் கடைசியில் ஏசப்பா சொல்லுவார், நீ உன்னிடத்தில் இருக்கிறத எல்லாவற்றையும் விற்று என்னை பின்பற்றிவான்னு சொல்லுவாங்க. அந்த வாலிபன் நல்ல பணக்காரராக இருந்ததுனால அந்த வாலிபனால் அதை பண்ண முடியாது, அப்படி திரும்பி போயிடுவான். அதுபோலவே நம்ம இந்த வார்த்தையில் கவனிக்க வேணும்னா, இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்ம அந்த பாவத்தை அழித்து சாத்தானுடைய அந்தகார கிரியைகளை முறியடித்து வெற்றி பெற்ற ஒரு அடையாளமாக தான் இந்த வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தை ஒரு முக்கோணமான வார்த்தை, ஒரு 3 அர்த்தங்களை உடைய வார்த்தையாக இருக்கிறது. ஏசப்பா முந்தின நாள் பிதாவினிடத்தில் வேண்டும் போதும் ஏசப்பா சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவர் வாசிக்கலாம். லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனம். ஆமென். ஏசப்பா இந்த வார்த்தையின் மூலம் என்ன தெரிவிக்காருன்னா, எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இந்த உலகத்துக்கு நான் பிதா எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் எல்லாமே நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவுக்கிட்ட தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஏசப்பா இந்த வார்த்தை சொல்லுகிறது மூலம் 9 முக்கியமான அர்த்தங்கள், 9 முக்கியமான நன்மைகள் நமக்கு இருக்குது. ஒன்று பாடுகளை பற்றிய வசனங்கள் நிறைவேற்றப்பட்டது. 2வது சாத்தான் தோல்வியடைந்தான். 3வது புறவினத்தினர் என்ற திரை கிழிக்கப்பட்டது. ஏசப்பா சிலுவையில் கடைசி இந்த வார்த்தை சொல்லும் போது சபையில் உள்ள அந்த திரை கிழிக்கப்படும், திரைச்சிலை கிழிக்கப்படும். அது என்ன அர்த்தம்னா, புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, அவங்களும் எல்லாரையும் போல ஏசப்பாவை துதிக்கலாம் அப்படின்றது தான் அர்த்தம். பிதாவாகிய தேவனிடம் நேரடியாக செல்லும் பாக்கியம் நமக்கு கிடைத்தது. மரணத்தின் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. பாவத்தின் வல்லமை அகற்றப்பட்டது. மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் என்னும்
ஒன்று செயல்படுத்தப்பட்டது. எல்லாருக்குமான பாவத்தின் கிரயம் செலுத்தப்பட்டது. எல்லா பாவங்களுக்கும் ரட்சிப்பு கிடைத்தது. இதுதான் இந்த ஏசப்பா கூறிய வார்த்தைகளோட அர்த்தங்களாகும். ஏசப்பா இந்த ஒரு வார்த்தையின் மூலம் பல ஆழமான ஆவிக்குரிய வார்த்தைகளை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். முதலாவதாம பார்ப்போம், தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேற்றப்பட்டது. ஏசப்பா வந்து பிறந்ததுலேருந்தே ஏசப்பா தீர்க்கதரிசிகளால் முன்னிறுத்தப்பட்டது. அது வந்து பழைய ஏற்பாடில் நமக்கு குறிக்கப்பட்டு இருக்குது. கண்ணில் வயிற்றில் பிறப்பார், ஏசாயா 7:14. நண்பனால் காட்டி கொடுக்கப்படுவார், யூதர்களால் புறக்கணிக்கப்படுவார். போன வாரம் தான் நம்ம வந்து குருத்தோலை ஞாயிறு கொண்டாடணும், அப்படி தானே? அதில் வந்து யூதர்கள் எல்லாரும் இயேசுவை வந்து ரொம்ப போற்றி புகழ்ந்து அப்படி இது பண்ணியிருப்பாங்க. அதே அடுத்த வாரம் நம்ம வந்து இப்போ துக்க வெள்ளி கொண்டாடுறோம். அதில் வந்து ஏசப்பாவை எல்லாரும் வந்து இவரை தான் வந்து சிலுவையில் அறையணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. கைகளையும் காலையும் உருவம் குத்துவார்கள், காடியை கொடுப்பார்கள். இதெல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து பழைய ஏற்பாடிலேயே முன்னாடியே தீர்க்கதரிசிகளால் குறிக்கப்பட்டது. ரெண்டாவதாக நம்ம பார்த்தா இயேசுவின் சரீர பாடுகள் முடிந்தது. ஏசப்பா பிறந்த அந்த 2 வருஷத்துலேயே ஏரோது ராஜா வந்து அவரை கொல்லும்படியாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? நம்ம 3 மாதத்துக்கு முன்னாடி தியானித்தோம் ஏசப்பாவோட பிறப்பில். ஏசப்பாவோட பிறப்பிலிருந்தே அவருக்கு நிறைய பாடுகள் அவரை பின்தொடர்ந்துட்டே தான் இருக்கும். அப்புறம் பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள் எல்லாரும் அவரை வந்து கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. அவருடைய சீஷர்களே அவர்களை வந்து காட்டி கொடுத்தாங்க. ஏசப்பா வந்து முந்தின நாள் அந்த தோட்டத்தில் ஏசப்பா வந்து பிடிக்க வரும்போது யூதாஸ்காரியோத் வந்து ஏசப்பாவை முத்தம் செய்யும்போது யோவான் வந்து அந்த கூட்டத்தில் இருக்க ஒருவருடைய காதை வந்து வெட்டுவார். அதுக்கு வந்து ஏசப்பா சொல்லுவார், இது வந்து பிதாவினுடைய சித்தம், நீ எதுக்கு என்னோட இது பண்ணுற? ஏசப்பா வந்து சொல்லுவார், பிதா நினைத்தால் 12 லேகியோன்களை கொண்டு என்னை வந்து பிதா வந்து என்னால் மீட்டெடுக்க முடியும். 12 லேகியோன்னா 72,000க்கு மேற்பட்ட தூதர்களை குறிக்கும். அந்த அளவுக்கு ஏசப்பாவுடைய பாடுகளை வந்து பிதாவினால் தடுக்க முடியும். ஆனால் வந்து பிதா அதை வந்து தடுக்கலை. ஏசப்பா வந்து பாடுகளை அனுபவிக்கணும், இரத்த சிந்துதலால் மட்டும்தான் இந்த உலகத்தினுடைய பாவத்தை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவின் சித்தமாக ஏசு பலியானார். சிலுவையிலே தொங்கும்போது கோர வலியை சகித்தார். ஏசப்பா வந்து சிலுவையிலே தொங்கும்போது ரொம்ப வலி. நமக்கு ஒரு சின்ன அடிப்பட்டாலே நம்ம ரொம்ப கத்துவோம், அப்படி தானே? அல்லது நம்ம சின்ன பிள்ளைகள் வந்து கீழே விழுந்தோடனே நம்ம போய் தூக்குவோம். அப்போ ஏசப்பா வந்து நமக்காக 5000க்கு மேற்பட்ட அடிகளை தன்னோட உடம்புல வாங்கியிருக்காங்க. அப்போ ஏசப்பாக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். ஏசப்பா பாவம் இல்லை, நம்ம பாவங்களுக்கு தானே ஏசப்பா இவ்வளோ அடிபட்டார். மூன்றாவது நம்ம பார்க்கும்போது பிசாசினுடைய கிரியைகளை முறியடிக்க இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். வாசிக்கலாம் 1 யோவான் 3:8. ஆமென். ஏசப்பா வந்து சிலுவையில் அறைஞ்சது மூலம் நம்ம பிசாசு நம்ம வாழ்க்கையில் செஞ்சுட்டு இருக்க பாவம் எல்லாத்தையும் வந்து ஏசப்பா வந்து மொத்தமாக பிசாசை முறியடித்து, ஒரு போர் செய்யும் போது பிசாசை முறியடித்து சிலுவையின் போரால் அதை வெற்றி புரிந்தார். அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா சொன்ன முடிந்தது என்ற வார்த்தை வந்து தன்னுடைய சரீர பாடுகள் முடிவடைந்தது, பிசாசை முறியடித்தார், தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது முடிந்தது. அந்த மாதிரி ஒரு இதில் ஏசப்பா குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு ஏசப்பா உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், உன்னுடைய பாடுகள் முடிவடைந்தது, உன்னுடைய பாவம் கழுவப்பட்டது, என்னுடைய சிலுவையின் மரணத்தின் மூலம் உன்னுடைய பாவம் கழுவப்பட்டது. நம்ம வந்து நிறைய பிரச்சனைகளால் அகப்பட்டிருப்போம், கடன் தொல்லை இருக்கும், நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் வாழ்க்கையில். ஏசப்பா இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய பாவம் என் சிலுவையில் கழுவப்பட்டது. உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் ஏசப்பா ஒன்று தான் சொல்கிறாரு, நீ என்கிட்ட வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ வந்து என்னுடைய மகன். அந்த மாதிரி தான் ஏசப்பா வந்து சொல்கிறாரு. இவ்வளோ தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டு இவ்வளோ பாவங்களை சகிச்சு இவ்வளோ பாடுகளை சகிச்சு சிலுவையில் ஏற்றுக்கொண்டு ஏசப்பா வந்து மறிச்சது உங்களுடைய என்னுடைய பாவங்களை கழுவுறதுக்காக மட்டும்தான், வேற எதுக்கும் இல்லை. ஆனால் நம்ம இன்னுமே சில பேர் வந்து பாவத்தில் மூழ்கி தான் எடுக்கிறோம். இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. இன்னைக்கு இந்த கூட்டத்தை விட்டு திரும்பி போகும்போது நீங்கள் ஒரு முடிவோடு போனேன், ஏசப்பா என்னோட பாவத்தை எல்லாத்தையும் கழுவிட்டாரு, நான் வந்து ஒரு புது சிருஷ்டியாக வீட்டுக்கு வந்து நான் திரும்பி போகிறேன், இனிமேல் நான் எந்த பாவத்துக்குள்ளும் ஈடுபட மாட்டேன், எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஏசப்பா என்னை பார்த்துக்கொள்வார். அந்த மாதிரி ஒரு முடிவோடு வீட்டுக்கு திரும்பி போங்க. சங்கீதம் 138 8வது வசனம்.
ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பழைய ஏற்பாட்டிலேயே இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடியே சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்லியிருக்காரு? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவரே எனக்கு போதும், வேற யாரும் வேண்டாம். நம்ம மனுஷங்களை நம்பவே கூடாது. மனுஷங்க எப்போ வேணாலும் யாரா வேணாலும் இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களா கூட இருக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே நம்ம ஏசப்பாட தான் நம்ம சொல்லணும். ஏசப்பா நீங்கள் என் பிரச்சனையை பார்த்துக்கோங்க, ஏசப்பா நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்று அறிக்கையிடுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.